நான் உங்கள் சிப்பிபாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி. சித்திரை நட்சத்திரம் என்று சொன்னால் திண்டுக்கல் பூட்டு ஞாபகம் வந்துடும். சித்திரை நட்சத்திரம் திண்டுக்கல் பூட்டு. இந்த பூட்டை யார் செய்வாங்க? ஆசாரிமார் தான் செய்வாங்க. அப்போ சித்திரை நட்சத்திரத்திற்கும் விஸ்வகர்மாவுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி சித்திரை நட்சத்திர நபர்களுக்கு விஸ்வகர்மாவுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டு. இது கண்கூடாக உள்ள ஒரு உண்மை. அப்போ என்ன சொன்னோன்னா, ஜவுளி கடை ஞாபகம் வச்சுக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் அடிக்கடி ஜவுளி கடையில் போய் ஒரு கர்ச்சிப்புனாலும் எடுத்துகிட்டு வாங்க. ஜவுளி கடை உள்ளே போய் என்ன சொன்னான்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு துணி எடுக்க போனீங்கன்னா கூட கொஞ்சம் அரை மணி நேரம் செலவழிங்க. உங்களுடைய நட்சத்திரம் நன்றாக இருக்கும். அதிகமாக வயல்வெளியில் நடங்க. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வயல்வெளியில் நடப்பதனால் நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய கர்மாக்கள் குறையும். உலக அச்சாணி சித்திரை நட்சத்திரம். உலகத்தினுடைய அச்சாணி சித்திரை நட்சத்திரம். விஸ்வகர்மா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் குழந்தை உலகளவில் பெயர் வாங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் குழந்தை உலக அளவில் பெயர் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அதே கண் பார்வை வைங்க. ஓஹோ, நம்ம சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை உலகளாவே பெயர் வாங்கணும்னா அப்போ ஒரு நல்ல பதவிக்கு போனால் தானே உலகளாவே பெயர் வாங்க முடியும் அப்படின்ட்டு இதை அப்படியே மனதில் பதிய வையுங்கள், நடந்துவிடும். இது உண்மை. அதற்கடுத்து சுவாதி அப்படின்னு சொன்ன உடனே தேன் ஞாபகம் வந்துடும். தேனி ஞாபகம் வந்துடும். மகரந்த சேர்க்கை. அப்போ சுவாதி என்று சொன்னால் மகரந்த சேர்க்கை, உயிர் சக்தி கொடுக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் எந்த கிழமையோடு சேர்ந்தாலும் மரணயோகம் வராது. அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம். பெண் சுவாதி வலிமையானது. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போலீஸ் துறையில் போய் பிறந்தால் போலீஸ் துறையில் தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா பெரிய உயர்ந்த லெவலுக்கு பிரில்லியண்ட்டாக நல்ல சக்தியுடைய ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். உற்பத்திக்கு உண்டான நட்சத்திரம் மகரந்த சேர்க்கை என்பது உற்பத்தி. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி தேன் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இதெல்லாம் நடைமுறை உண்மை. பரிசித்து பாருங்கள்.